இப்போது அதில் செகண்ட் சம்மு அதில் இருக்க அதே வேல்யூ தான், அதில் இருக்க ஏபிசி நம்ம எழுதியிருக்கோம்ல அதே வேல்யூ தான் கொஸ்டின், அதில் இருக்கிறது வேறு கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம இதில் இருக்க வேல்யூவை அப்படியே தனியாக அங்கிட்டு எழுதிடுவோம். கொஸ்டின் எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு. a இன்ட்டு b மைனஸ் சி. இந்த மைனஸ் கொஞ்சம் இந்த சம்மில் கொஞ்சம் புதுசாக இருக்கும், நான் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ அதுதான் சொல்கிறது, நம்ம வந்து அதாவது எல்லா சமமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் சின்ன விஷயம் ஏதோ ஒரு மைனூட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுதான் கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ஒவ்வொரு சமம் ஒரு டைப்பாக இருக்கும், நம்ம அசால்ட்டாக பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் நமக்கு அடுத்த டயத்தில் ரொம்ப குழப்பிடும். இப்போ பி மைனஸ் சி, பி மைனஸ் சின்னா என்ன? நீங்கள் ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் பி மைனஸ் சின்னு சொல்லிட்டு பியையும் சியையும் எடுத்து எழுதிருங்க. சரி நம்ம அதை பி ஏபிசியை ஃபஸ்ட்டு எழுதிடணும், ஏன்னா நம்ம இங்கிட்டு பழையபடி திருப்பி பார்க்க முடியாதுல்ல, அதனால் எழுதிடுவோம். a equal to 1 2 3 4 5 6 7, b equal to 2 3 5 7, c equal to 1 2 தான். இப்போ அந்த எழுதியிருக்கிறத திரும்ப எழுதுகிறேன். b மைனஸ், ஏன்னா ப்ராக்கெட்குள்ளே தானே இருக்குது, பியை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 2 3 5 7 மைனஸ் சியில் 2. இப்போ மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பி மைனஸ் சினா பியில் இருக்கணும், ஆனால் சியில் இருக்கக்கூடாது. புரியுதா? பியில் இருக்கணும், சியில் இல்லாத நம்பரை அதில் எழுதணும். 2 இதில் இருக்குது, 2 அதில் இருக்குது, அப்போ 2வை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதி வேணும். 3 அதில் இல்லை, 5 இல்லை, அதில் 7 இதில் இல்லை. இப்போது 3 5 7 இதில் இருக்க நம்பர் இதில் இல்லாத நம்பரை அதை எடுத்துடணும். இதில் இருக்கணும், அதில் இருக்கக்கூடாது. இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதுதான் அந்த மைனஸுக்கான இது. ஓகேவா? இப்போ a இன்ட்டு b மைனஸ் சி ஈக்குவல் டு a என்ன? 1 2 3 4 5 6 7. இது பெருசாக வரும், ஏன்னா நிறைய நம்பர் இருக்குல்ல, அதுலேயும் 3 நம்பர் இருக்குது. எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கணும். கடைசி வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டெப் வர மாதிரி எழுதிருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் கிடையாது, நம்ம அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் ஜீனியஸு. நம்ம எழுதிக்கிட்டு இருக்கையில மற்றவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, இவ்வளோ பெரிய சமம் படிக்கிறான்டாவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஈஸி. 1 5 7 4 3 4 8 4 7 5 3 8 5 8 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. ஓகேவா? கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கும், அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? a இன்ட்டு பியையும் கண்டுபிடிக்கணும், a இன்ட்டு சியை கண்டுபிடிக்கணும். என்ன ஏல என்னது இருக்குது? இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதனால தான் திரும்ப திரும்ப எடுத்து எழுத சொல்கிறது. 1 2 3 4 5 6 7 இன்ட்டு பி. 2 3
5 7. கொஞ்சம் பெருசாக போகும், பொறுமையாக கவனிங்க, எழுதுறதை மட்டும் கவனிங்க. டூ டூ 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7. அடுத்து 6 2 6 3 6 5 6 7. அடுத்து 7 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. 7 2 7 3 7 5 7 7. அவ்வளோதான் போச்சு. ஓகேவா? அடுத்து a இன்ட்டு சி கண்டுபிடிக்கணும். a இன்ட்டு சி ஈக்குவல்ட்டு a என்ன 1 2 3 4 5 6 7 இன்ட்டு சி ஒரு நம்பர் இருக்கிறனால கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். a இன்ட்டு சி ஈக்குவல்ட்டு 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அவ்வளோதான். இப்போது இது கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க, a இன்ட்டு பி மைனஸ் a இன்ட்டு சி. அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். அடுத்த பேப்பர் எழுதிக்கலாமா? இதில் இருக்கணும், இதில் இல்லாதது, இதில் நிறையா இருக்குது, இதில் நிறையா மிஸ் ஆகுது. அப்போது இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நம்ம அடுத்த பேப்பர் எழுதுறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்து எழுதிட்டு சொல்கிறேன். ஓகேவா? இதில் நான் ஒன்றுமே எழுதலை. நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, a இன்ட்டு பி நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல, அதை எழுதிட்டு இன்னொக்குள்ள இந்த மைனஸ் சிம்பிளை மட்டும் போட்டுக்கிட்டு அடுத்து a இன்ட்டு சியை எழுதியிருக்கேன். ஏன்னா அதுதானே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. a இன்ட்டு பி மைனஸ் a இன்ட்டு சி. a இன்ட்டு பியை எடுத்து எழுதியாச்சு, மைனஸ் போட்டு a இன்ட்டு சியை எழுதியாச்சு. எங்கே? இங்கே a இன்ட்டு பி. இதை போட்டு எழுதிட்டேன்னா மைனஸ் சிம்பிள் போட்டு a இன்ட்டு சி எழுதியிருக்கேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போன்றக்காண்டி பாஸ் பண்ணிட்டு எழுதிட்டேன். இப்போது கண்டுபிடிக்கலாமா? a இன்ட்டு பி மைனஸ் a இன்ட்டு சி சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் இருக்கணும், இதில் இல்லாததை எடுத்து எழுதணுமா? எழுதலாமா? இப்போ 1 2 அதில் இருக்குது, இதில் இருக்குது, அதனால் எழுத வேண்டியதில்லை. 1 3 இதில் இல்லை, அதனால் எழுதிக்கங்க. கவனமாக பார்த்து எழுதணும். 1 5 அதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால் எழுதிக்கங்க. 1 7 அதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால் எழுதிக்கங்க. 2 2 அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அதனால் எழுத வேண்டியதில்லை. 2 3 அதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால் எழுதிக்கங்க. 2 3 2 5 அதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால் எழுதிக்கங்க. அடுத்து 2 7 எழுதிக்கலாம். 3 2 அதில் இருக்குது, இதுலையும் இருக்குது, அதனால் எழுத வேண்டியதில்லை. 3 3 அதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால் எழுதிக்கிங்க. அடுத்து 3 5 எழுதிக்கலாம். 3 5 அடுத்து 3 7 எழுதிக்கலாம். 3 7
அடுத்து 4 2 அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அது எழுத வேண்டியது தேவையில்லை. 4 3 எழுதி வைக்கலாம். 4 3 4 5 எழுதிக்கலாம். 4 5 4 7 எழுதிக்கலாம். 4 7 5 2 அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அது எழுத வேண்டியதில்லை. 5 3 அதில் இருக்குது, இதில் இல்லை. அதனால் எழுதிக்கங்க. 5 3 5 5 அதில் இருக்குது, இதில் இல்லை. அதனால் எழுதிக்கங்க. 5 7 அதில் இருக்குது, இதில் இல்லை. அதனால் எழுதிக்கங்க. 6 2 அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதனால் எழுதக்கூடாது. 6 3 அதில் இருக்குது, இதில் இல்லை. அதனால் எழுதிங்க. 6 3 6 5 அதில் இருக்குது, இதுலேயும் இல்லை. அதனால் எழுதிக்கலாம். 6 5 6 7 எழுதிக்கலாம். 6 7 7 2 அதில் இருக்குது, இதில் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணிட்டேன். 6 7 7 2 அடுத்து 7 3 இதில் இல்லை, 7 5 இல்லை, 7 7 இல்லை. அதனால் அப்படியே அடுத்து எழுதிக்கலாம். 7 2க்கு அப்புறம் சாரி 7 2 அதில் இருக்குது, அதனால் எழுதக்கூடாது. இதுலேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. அதனால் எழுதக்கூடாது. சாரி தவறு பண்ணிட்டேன். 6 7 அதில் இருக்குது, இதில் இல்லை. அதனால் எழுதியிருக்கோம். 6 7 2 இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதனால் எழுதக்கூடாது. அடுத்து 7 3 அதில் இருக்குது, இதில் இல்லை. 7 5 அதில் இருக்குது, இதில் இல்லை. 7 7 அதில் இருக்குது, அதில் இல்லை. அதனால் எடுத்து எழுதிக்குவோம். 7 3 7 5 7 7. ஓகேவா? இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆன்சரு முன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஆன்சரோட ஒத்து போகும். நல்லா கவனித்து பார்ப்போமா? 1 3 இருக்கா? 1 5 இருக்கா? 1 7 இருக்கா? 2 3 இருக்கா? 2 5 2 7 3 3 3 5 3 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 7 3 7 5 7 7. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இது ரைட் ஹேண்ட் சைடு. ரெண்டும் இதில் இருக்க நம்பரும் அதில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் கரெக்டு. அவ்வளோதான். இந்த சம்மு கொஞ்சம் எடுத்து நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து எழுதணும். பார்த்தீங்களா எவ்வளோ வந்து பெருசாக வந்துச்சு? பார்த்தீங்களா சம்மு? ரொம்ப ஈஸி தான். பார்த்து எழுதுறது தான். கொஞ்சம் ஒவ்வொன்றையும் கவனித்து எழுதணும். ஏன்னா எல்லாமே நம்பர்ஸ் தான். ஒரு நம்பர் மாறி போனாலும் டோட்டலான உங்களுக்கு எல்லாமே தப்பாக போயிடும். அதனால் இதை விட கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் எல்லா நம்பர்லாம் நிறையா எழுதுறதுக்காண்டி இடையில கொஞ்சம் நான் எடுத்து எழுதிக்கிட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் 14 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. ஓகே, அடுத்தது 2.1 வந்து நம்ம ப்ளஸ்ஸாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸியாக வரும். கடைசி சம் வந்து கொஞ்சம் சவாலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஈஸி தான், நம்ம செஞ்சிட முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.